உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. வாழ்க்கையில வெற்றி பெறுறது, முயற்சி செய்யறது, ஒரு பெரிய புரட்சிக்கான வித்தா இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கறதெல்லாம் பெரிய பெரிய முகங்கள் தான். ரொம்ப வயது நிறைந்த, ரொம்ப மெச்சூரான முதிர்ந்தவர்கள் தான் இந்த மாதிரியான களத்துல நம்ம எப்பவுமே பார்ப்போம். ஆனா சமீபத்துல நம்முடைய இந்த கான்டெம்பரரி லைஃப்ல ரொம்ப இளமையான, ரொம்ப பால்ய முகம் ஒண்ணு இந்த புரட்சிக்கான முகமா வந்தது அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு பெயர் மலாலா. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கை. அவருடைய தலையில துப்பாக்கியினுடைய தோட்டாக்கள் நுழைந்த பின்னும் கூட, மரணத்தின் கதவுகள் அவர்களை வரவேற்ற பின்னும் கூட, நான் இந்த சமூகத்தில் பெண்களுக்கான கல்விக்காகவும் குழந்தைகளுக்கான உரிமைக்காகவும் போராடுவேன்னு ஒரு 15 வயசு பொண்ணு இந்த உலகத்தினுடைய அரங்கத்துல நின்னு பேச முடியுமா அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணீங்கன்னா, ஆமாம் பேச முடியும் அப்படின்னு நின்னவங்க தான் மலாலா. பாகிஸ்தானுடைய ஸ்வாத் பள்ளத்தாக்கிலே பிறந்தவர். 10 வயது வரைக்கும் அங்கேயே படித்தவர். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த பள்ளத்தாக்கு தாலிபான்களுடைய கைகளுக்கு போகுது. அவங்க அங்க எந்த பெண்களும் படிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இயற்றி கட்டளை போடுறாங்க. பெண்கள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்படுது. அப்போ இவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, குல் அப்படிங்கிற ஒரு புனைப்பெயரோட பிபிசி உருதுல இங்க நடக்கிற அநியாயங்களுக்கு எல்லாம் எதிராக அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓ, தாலிபான்களுடைய இத்தனை விஷயங்களையும் இன்னைக்கு மீடியால வெளிச்சம் போட்டு காட்டுறது ஒரு 10 வயசு பொண்ணு இதை செய்யறாளா அப்படின்னு அவங்க எல்லாரும் பார்த்துட்டு, ஒரு முறை ஸ்கூலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வேன்ல மலாலா வந்துட்டு இருக்கிற போது தாலிபான்கள் அந்த வேனுக்குள்ள நுழைஞ்சி மலாலாவுடைய நெற்றியில துப்பாக்கி வைத்து சுடுறாங்க. அவனுடைய இடது பக்கம் தலையில தோட்டா உள்ள போகுது. செத்துட்டா அப்படின்னு முடிவு பண்ணும்போது மரணத்தோடு போராடி மலாலாவை காப்பாற்றி கொண்டு வராங்க மருத்துவர்கள். நீங்க நினைச்சு பாருங்க, நம்மளா இருந்தோம்னா மரணத்தை பார்த்துட்டு வந்திருக்கோம். இவ்வளவு பெரிய அரசியல் சூழல் நமக்கு தெரிஞ்சு திரும்ப அதுல போய் நம்ம கால் வைக்க மாட்டோம். ஆனா மலாலா என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த எல்லையை கடந்து வெளியே வந்து இப்ப புனைப்பெயர் இல்லாம தன்னுடைய சொந்த பெயர் சொந்த முகத்தோடு தாலிபான்களுக்கு எதிராகவும் பெண்களுக்காகவும் குழந்தைகளின் உரிமைகளுக்காகவும் ஐநாவிற்கே சென்று தன்னுடைய உரையை ஆற்றினார். எனக்கு தெரிஞ்சு ஐநாவிலே ஆற்றிய உரைகளிலே ஒரு 15 வயது நிரம்பிய ஒரு பெண் தன்னுடைய பெண்கள் உரிமைக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பேசின ஒரு மெச்சூரான ஒரு ஸ்பீச் அந்த மாதிரி ஒண்ணு இல்லைங்கிற பெருமை அந்த உரைக்கு உண்டு. அதுக்காக அவங்களுடைய 17 வயதுல நம்மளா கற்பனை கூட பண்ண முடியாத அமைதிக்கான நோபல் விருதினை மலாலா பெற்றார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஜெயிக்கிறதுக்கும் போராடுறதுக்கும் பெருமுயற்சி செய்யறதுக்கும் வயதும் இல்ல மரணம் கூட ஒரு தடை இல்லை அப்படிங்கிறதுக்கு மலாலா ஒரு பெரிய சாட்சி. எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, நம்ம வரலாற்றுல இந்த மாதிரி ரொம்ப பெருமையா சொல்லக்கூடிய பல பேர் அவங்க வாழ்ந்து முடிஞ்ச பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு நம்ம பிறக்கிறோம். ஆனா நம்ம வாழ்கிற இந்த காலத்திலேயே ஒரு சிறுமி இந்த உலகத்தினுடைய அரசியலுக்கும் தீவிரவாதத்துக்கும் எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமும் ரொம்ப நெகிழ்வாகவும் நமக்கெல்லாமும் கூட ஒரு முன்மாதிரியாகவும் மலாலா இருக்கிறார். நன்றி.